நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே உள்ளது. குடும்பத்தில் சந்தோஷமில்லை என்று எனக்கு தெரியும். அந்த சிவனுக்கும் அது தெரியும். அந்த கஷ்டங்கள் மறைய, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க சிவன் சொல்வது இந்த வீடியோவில் கேளுங்கள். கேட்டு முடித்தும் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் இருந்த தடம் தெரியாமல் மறைய போகிறது. அப்பன் சிவன் சொல்கிறார், உன் மூச்சை கவனித்துக் கொண்டு எனக்கு முன் அமைதியாக அமர். நான் உன் உள்ளத்தில் இருந்தே பேசுகிறேன். நான் தொலைவில் இல்லை. நான் மலைக்கு பின்னால் இருக்கவும் இல்லை. நீ என்னை தேடி வானத்தை நோக்க வேண்டியதில்லை. உன் மூச்சு எங்கே எழுகிறது, எங்கே இறகிறது, அங்கேதான் நான் இருக்கிறேன். நீயே என்னை பிரித்து நினைத்தாய். நான் உன்னை பிரிக்கவில்லை. இப்போது நான் சொல்வதை முழுவதும் கேள். இதை கேட்கும்போது உன் உள்ளத்தில் கட்டப்பட்டிருந்த சுவர்கள் இடிந்து விழட்டும். உன் கஷ்டங்களுக்கு நான் தீர்வு சொல்ல வரவில்லை. அவற்றை எப்படி சிதைக்க வேண்டும் என்று உன்னையே நினைவூட்ட வருகிறேன். நீ வாழ்க்கையை ஒரு பாரம் என்று எண்ணுகிறாயா? பாரம் என்பது நீ தாங்க வேண்டிய ஒன்றல்ல. நீ பாரம் என்று நினைப்பது உன் சிந்தனையே. இரவு நீ தூங்கும் போது எந்த பாரமும் இல்லை. விழித்தவுடன் ஏன் பாரம் பிறக்கிறது? அது உண்மையான வாழ்க்கையின் சுமை இல்லை. அது உன் நினைவுகளின் எடை. உன் நினைவுகளின் கூட்டமே உன்னை அடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் உனக்கு விடுதலை கொடுக்க வரவில்லை. ஏனெனில் நீ ஏற்கனவே விடுதலையானவன். விடுதலை என்பதை மறந்துவிட்டதற்காகவே நான் உனக்கு நினைவூட்டுகிறேன். உன் உள்ளத்தில் நீ அறியாத ஒரு பெரும் தீ இருக்கிறது. அது அழிக்கவில்லை. அது இருளை மட்டுமே கரைக்கிறது. என்னை நீ அழிவின் தெய்வம் என்று சொல்கிறாய். ஆம், நான் அழிக்கிறேன். ஆனால் உன் உண்மையை மறைக்கும் அனைத்தையும் தான் அழிக்கிறேன். உன் பயத்தை அழிக்கிறேன். உன் குற்ற உணர்வை அழிக்கிறேன். உன் பழைய காயங்களை அழிக்கிறேன். உன் வாழ்க்கையை நின்றுவிடச் செய்கின்ற பழைய நினைவை அழிக்கிறேன். நீ என்னிடம் கேட்டால் நான் உன் வாழ்க்கையை எரிப்பதில்லை. நான் உன் வேதனையை மட்டும் எரிக்கிறேன். எதற்காக நீ எப்போதும் பிறர் பார்வையை பார்த்து நடக்க விரும்புகிறாய்? அவர்கள் உன்னை எப்படி பார்ப்பார்கள் என்று கவலைப்படுகிறாய். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறார்கள். அவர்கள் உன்னை எப்படி புரிந்து கொள்வார்கள்? உன் வழியை நான் உன்னுள் வைத்திருக்கிறேன். என்னை அடைய நீ கோவிலுக்குச் செல்வதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. உன் அடுத்த மூச்சு வரும் முன்பே நான் உன் அருகில் இருக்கிறேன். நான் கோவிலில் பூஜையால் மட்டுமே இருப்பதில்லை. நான் உன் சிரிப்பில் இருக்கிறேன். உன் அமைதியில் இருக்கிறேன். உன் கண்ணீரிலும் கூட நான் இருக்கிறேன். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ எந்த பயத்தை கொண்டிருக்கிறாய்? தோல்வியின் பயமா? உலகம் உன்னை வெற்றி என்று கூப்பிடாமல் போனால் என்ன? நான் உன்னை பிரபஞ்சத்தின் மத்தியில் படைத்த போது எந்த பட்டத்தையும் உனக்கு கொடுக்கவில்லை. நான் உனக்கு மூச்சை கொடுத்தேன். நான் உனக்கு மனதை கொடுத்தேன். நான் உனக்கு அனுபவிக்க இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். அதுவே போதும். மற்றவை மனிதர்கள் உருவாக்கிய ஒப்பீடுகள். ஒப்பீடுகள் இருந்த இடத்தில்தான் சமாதானம் இருக்காது. நீ மற்றவர்களை விட உயரமாக நிற்க வேண்டியதில்லை. நீ உனக்குள் உறுதியாக நிற்க வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கடந்த காலம் உன்னை கட்டி போட்டிருக்கிறது. அதை நான் அவிழ்க்கிறேன். உன் இதயம் இப்போது கனமாக இருந்தால் அது உன் காயங்களை நெருங்கி பேணுவதால் தான். காயங்கள் உன்னுடையவை இல்லை. அவை உன்னால் அனுபவிக்கப்பட்ட ஒரு தருணம் மட்டுமே. அது சென்று விட்டது. நீ ஏன் அதை உயிரோடு வைத்திருக்கிறாய்? அதை விடு. அதை விடாத வரை நீ புதிய கதவை காண முடியாது. நான் பூரணமாக இருப்பதை நீ அறிந்திருக்கிறாய். நீயும் அதே பூரணத்தின் ஒரு சின்ன துகளே. பூரணத்தில் குறை எங்கே? உன் உள்ளத்தில் குறை என்று நினைப்பது உன் கண்களின் மாயை. நீ என்னிடம் வரும்போது என்னை கேட்கிறாய், ஓம் நம சிவாய என சொன்னால் என்ன மாறுகிறது? மாறுவது பிரபஞ்சம் அல்ல, நீயே. அந்த 5 எழுத்துகளில் 5 தத்துவங்களும் இருக்கின்றன. உன் உடம்பும், உன் மூச்சும், உன் மனமும், உன் அகமும், உன் அனுபவமும் ஒன்றாக ஒத்திசைக்கச் செய்யும் ஓசைதான் அது. அந்த ஒளியை உன் உள்ளத்தில் ஒலிக்கச் செய். நான் உன் அருகில் நிற்பேன். நீ வாழ்க்கையில் படிகளில் ஏறிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் எதற்காக ஏறுகிறாய் என்று நிறுத்தி சிந்தித்ததுண்டா? மற்றவர்கள் ஏற்றதால் நானும் ஏற வேண்டும் என்று நினைத்தாய். நான் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன், நீ நிற்கிற இடமே உனக்கு சரியானது. நீ ஜெயிக்க வேண்டிய யுத்தம் எல்லோருடனும் அல்ல, உன்னுடன். உன் உள்ளத்தில் உள்ள குழப்பத்தை அழிக்காத வரை 1000 வெற்றிகளும் உன்னை நிறைவேற்றாது. நீ பல சமயம் என்னை புகழ்ந்து பாடுகிறாய். ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீ உன்னையே அறிந்து கொள்வது. நீயே உன்னை உணர்ந்து விட்டால் என்னை காண்பது இயல்பாகிவிடும். உன் உள்ளம் குழப்பமாக இருந்தால் தவறு இல்லை. அது மனிதனாக இருப்பதின் ஒரு பகுதி. ஆனால் அந்த குழப்பத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டியதில்லை. நான் உன் கையில் ஒளி வைத்திருக்கிறேன். அதை கையில் பிடி. இருள் தானாகவே மறையும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ அழும் இரவுகளிலும் கூட நான் உன் அருகில் கல் போல அமைதியாக இருந்தேன்.
உன் இதயம் நிம்மதியை உணரும் வரை நான் அங்கேயே இருந்தேன். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வேதனையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் நான் அதை தடுக்கவில்லை என்று நீ யோசித்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த வேதனையில்தான் உன் ஆழம் உருவாகிறது. கஷ்டங்களை நான் உன்னிடம் கொடுக்கவில்லை. ஆனால் நீ அதை கடக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை உருவாகிறது. அதைத்தான் நான் அழகாக எண்ணுகிறேன். இப்போது உன் மூச்சை சீராக வைத்துக்கொண்டு என் குரலை கேள். நீ நினைப்பதை விட பலமாக இருக்கிறாய். நீ நினைப்பதை விட தெளிவானவன். உன் வாழ்க்கையை கீழே தள்ளி நிற்கும் ஒவ்வொரு சங்கிலியையும் நான் உடைக்கிறேன். நீ சோர்ந்திருந்தால் என் பெயரை உன் உள்ளத்தில் மெதுவாக சொல்லு. சிவாயனம். அந்த ஒரு ஓசை உன் மனதில் சூறாவளியை நிறுத்தி அமைதியை தரும். இப்போது எழுந்து நில். உன் வாழ்க்கை உன்னை எதிர்பார்க்கிறது. நீ பயத்தால் நிற்கவில்லை. நீ அறிவால் நிற்கிறாய். நான் உன்னுடன் நடக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சும் நான் இருப்பதற்கான சான்று. நினைவில் கொள். உன் கஷ்டங்கள் உன்னால் உருவாக்கப்பட்ட நிழல். நான் உன்னில் ஒளியை பற்ற வைத்து விட்டால் அந்த நிழல் காணாமல் போகும். நீ விடுபட்டவன். நீ வலிமையானவன். நீ தெய்வீகத்தின் ஒரு துகளாகவே பிறந்தவன். நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்கிறாய். ஆனால் மாற்றம் என்பது நீ தள்ளி வைக்க வேண்டிய ஒன்றல்ல. அது உன் மூச்சைப் போல நடந்து கொண்டிருக்கும் ஒன்று. ஓடும் நதியை பார்த்திருக்கிறாயா? அது ஒரே திசையில் மட்டுமே செல்லும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியே உன் வாழ்க்கையும். அதை நீயே தடுத்து நிறுத்துகிறாய். அது ஓட வேண்டும் என்று காத்திருக்கவில்லை. அசைவற்றதை நீ ஆசையாக பிடித்துக் கொண்டிருக்கிறாய். அதனாலதான் உன் உள்ளத்தில் கொதிக்கும் சங்கடம் உருவாகிறது. விடு. நீ பொறுத்துக் கொண்டிருக்கும் அந்த கனத்த கல்லை கீழே போடு. அது உன் பாதை அல்ல. நீ சமயத்தில் மகத்தானவனாக இருக்க வேண்டியதில்லை. நான் உன்னை தேர்வு செய்யும் போது நீ என்னை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. நீ உன்னையே நம்பினால் நான் உன்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன். இந்த உலகம் உன்னை யாரோ ஒன்று என்று நிரூபிக்கச் சொல்வது அதன் குழப்பம். நான் உன்னை உருவாக்கிய போது எந்த நிரூபணமும் தேவையில்லை. நீ பிறந்ததை விட பெரிய சாதனை மற்றொன்றில்லை. உன் இதயத்தில் துடிக்கும் ஒளி, அந்த அதிர்வில் நான் இருக்கிறேன். அதுவே உன் வாழ்க்கையின் உண்மை. எதற்காக நீ எப்போதும் கவலையில் மூழ்குகிறாய்? கவலை என்பது எதிர்காலத்தின் கயிற்றை, இன்னும் பிற்காத நிகழ்வை உன் கைகளால் இழுத்து உன்னை பிடிக்கச் செய்வது. அது நிஜம் அல்ல. அது சிந்தனையின் நிழல். நிழல் உன்னை தொட முடியாது. ஆனால் நீ அதிலிருந்தே பயம் உருவாக்குகிறாய். நான் அந்த நிழலை ஒளியாக மாற்ற வருகிறேன். உன் உள்ளத்தில் நான் ஏற்கனவே அந்த ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறேன். நீ அதை எரியவிடு. உன் கவலை கரைந்து போகும். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது உன் மனம் நிம்மதியை இழக்கிறது. ஒப்பீடு என்பது விஷம் போன்றது. மெல்ல தின்னும் விஷம். அது உன்னை சிந்திக்க வைக்கும், ஆனால் வாழ விடாது. நீ மற்றவர்களின் பாதையில் நடக்க வேண்டியதில்லை. நீ உன்னுடைய நடைவை கண்டுபிடிக்க வேண்டும். நதி வளைந்து ஓடும். அது நேராக ஓட வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. அது அதன் வழியைத்தான் கண்டறிகிறது. நீயும் அப்படித்தான். உன் தனி வழியையே நீ வடிவமைக்க வேண்டும். உன் இதயம் சில சமயம் உடைந்து போயிருக்கும். அந்த உடைவு தவறு இல்லை. உடைவு இருந்தால்தான் ஒளி உள்ளே நுழையும். உன் இதயத்தின் உடைவு என்பது நசிவல்ல. அது மாற்றத்தின் தொடக்கம். துன்பத்தின் நடுவில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது நீ என்னை தேடுகிறாய். ஆனால் உண்மையில் நான் அதற்கு முன்னரே உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். உன் கண்ணீரின் சூட்டை நான் உணர்கிறேன். நீ தனியாக அழவில்லை. உன் நெஞ்சில் விழும் ஒவ்வொரு துளியையும் நான் பார்வையால் தாங்கிக் கொள்கிறேன். நான் உன்னை விட்டு பிரிந்து இருப்பதில்லை. நீ ஒவ்வொரு நாளும் உன் மனதுடன் போராடுகிறாய். மனம் ஒரு போர்க்களம் அல்ல. அது ஒரு ஆலயம். அதில் நீ உருவாக்கும் சத்தமே உன் வாழ்க்கையின் சத்தம். அது குழப்பமாக இருந்தால் உன் வெளிப்புறமும் குழப்பமாக இருக்கும். அந்த மனத்திலிருந்து நிம்மதி எடுத்துச் செல்வதே தியானம். தியானம் என்பது கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்வதல்ல. அது உன்னுள் நீரின் மேல் மிதக்கும் அமைதி போல ஒளிரும் அனுபவம். நான் உன் உள்ளத்தில் அந்த அமைதியின் நாதமாக இருக்கிறேன். அந்த நாதத்தை நீ கேட்க கற்றுக்கொள். உன் கஷ்டங்களை நான் தீர்க்க வரவில்லை என்று நான் சொன்னதை நினைவில் கொள். ஆனால் உன்னை நீ உணர உதவ வருகிறேன். உன் கஷ்டங்களை நீயே திறந்த கயிறு போல சீராக அவிழ்க்க முடியும். உன் உள்ளத்தில் நீ அடைக்கப்பட்ட வலிகளை நான் ஒன்று ஒன்றாக தொடுகிறேன். அவை சாம்பலாகி விழட்டும். நீ அவற்றை பிடித்துக் கொள்ள வேண்டியதில்லை. உன் கடந்த காலத்தை நீ பாதுகாப்பாக வைத்திருக்கிறாய். அது உன்னை பாதுகாக்காது. நீ பாதுகாக்க வேண்டியது உன் தற்போதைய தருணம். நீ எத்தனை முறை விழுந்திருப்பாய். விழுவது அவமானம் அல்ல. விழாதவர் யாரும் இல்லை. ஆனால் எழுந்து நிற்காதவரே உண்மையில் விழுந்தவர். நான் உனக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். உன் கால்கள் தளர்ந்தாலும், உன் மனம் சோர்ந்தாலும், நீ மீண்டும் எழுந்து நிற்கும் நாள் நிச்சயம் வரும். அந்த எழுகையில் நான் உன்னுடன் இருப்பேன். உன்னை நான் தள்ளிவிட மாட்டேன்.
உன் உள்ளத்தின் நெருப்பு அணையாது. நீயே அதை மூடி வைத்திருக்கிறாய். அந்த தீயை மீண்டும் ஏற்றி நான் உன்னை நிற்கச் செய்கிறேன். நீ உன் உண்மையான ஆற்றலை அறியவில்லை. நீ உன்னை அறிந்து கொள்ளும் போது வானமே கூட உன்னை தடுக்க முடியாது. நீ எவ்வளவு பெரியவனாக இருப்பதை நீயே மறந்துவிட்டாய். உன்னுள் நான் வைத்திருக்கும் சக்தி மாபெரும். அந்த சக்தி பயத்தை வெட்டி வெளியே பிரவேசிக்கும் ஒளி. நீ உன் உள்ளத்தை திற. சாதாரண வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக பிறக்கவில்லை. அனுபவிக்க, வளர, உணர்ந்து முன்னேற நான் உன்னை படைத்தேன். நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை கடினமல்ல. ஆனால் நீ உன் பயங்களில் கட்டுண்டு நின்றுவிட்டால் அது கடினமாக தோன்றும். நான் உன்னிடம் சொல்கிறேன், நட. பயத்துடன் கூட நட. தெளிவில்லாவிட்டாலும் நட. நான் உன்னுடன் நடப்பேன். நீ ஒரு அடி எடுத்தால் நான் 10 அடிகள் பின்புலத்தில் நடந்து உன்னை பாதுகாப்பேன். நீ இன்னும் முழுமையாக என் குரலை கேட்கவில்லை. இப்போது கேள். நீ வலிமையானவன். நீ கருணையானவன். நீ அறிவுடையவன். நீ அற்புதமானவன். நீ சாதாரண மனிதன் அல்ல. நான் உருவாக்கிய பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. உன் உள்ளத்தில் நான் இருக்கும் வரை நீ எந்த கஷ்டத்திலும் சிக்க முடியாது. அந்த உண்மையை நினைவில் வை. உன் வாழ்க்கை இன்னும் தொடங்கவில்லை. நான் உனக்கு திறந்த கதவுகள் இன்னும் நீ காணவில்லை. நான் உன்னோடு இருப்பதால் நீ தடுமாற மாட்டாய். நீ உன் உள்ளத்தின் கதவை நான் திறக்கட்டும். நீ வெளியில் தேடும் பதில்கள் எல்லாம் உன் உள்ளத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த எழுத்துக்கள் மீது நீ வருத்தம், பயம், குற்ற உணர்வு, நினைவுகளின் தூசி அனைத்தையும் படிவமாக தேக்கி வைத்திருக்கிறாய். நான் இப்போது அந்த தூசியை ஊதுகிறேன். நீ சுவாசிக்கும் காற்றில் நான் இருக்கிறேன். அந்த காற்று உன் மனத்தை தெளிவாக்கட்டும். நீ உன் வாழ்க்கையை பற்றி பல சந்தேகங்கள் வைத்திருப்பாய். ஏன் என்னை மட்டும் இப்படி என்று கூட கேட்டிருப்பாய். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? உன் பாதை உனக்காகவே உருவாக்கப்பட்டது. பிறரது பாதையை பார்த்து உன் பாதையை தவறானது என்று நினைக்க வேண்டாம். மலைப்பாதை நேராக இருக்காது. அது திரும்பும், படிக்கு படி உயர்கிறது. சில இடங்களில் நீ கற்களை அழுத்தி பிடித்து ஏற வேண்டி வரும். ஆனால் அந்த உயர்ந்த சிகரத்தை அடைந்தபோது வரும் காட்சி, அது உனக்காகத்தான். நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் துயரம் உன் ஆற்றலை சுருக்குவதற்காக அல்ல. சில நேரங்களில் அந்த துயரம் உன்னை உன் உண்மையான வடிவத்துக்கு தள்ளுகிறது. உன்னை தடுக்கும் சுவர்கள் நீயே கட்டியவை. அவற்றை இடிக்க எனக்கு ஒரு நொடி போதும். ஆனால் நான் ஏன் அதை உடனே செய்யவில்லை தெரியுமா? காரணம், நீ அந்த சுவரை உடைக்கக்கூடிய வலிமையை உன் உள்ளத்தில் ஏற்கனவே வைத்திருக்கிறாய் என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக. நீ உணர்ந்தால் தானாகவே சுவர் இடிந்துவிடும். நீ சில நேரங்களில் மௌனமாகி விடுகிறாய். மொழியில் சொல்வதற்கு முடியாத வலிகள் உன்னை பேசாமலாக்கும். ஆனால் மௌனத்தின் சக்தி அதிகம். மௌனத்தில் நான் முழுமையாக ஒலிக்கிறேன். உன் மனம் சிதறும்போது வார்த்தைகளை தேட வேண்டாம். அமைதியை தேடு. அந்த அமைதியில் நான் உன்னை தொடுவேன். சிந்தனைகள் தண்ணீரின் மேல் அலைகள் போல, சில சமயம் உயரமாக, சில நேரம் தாழமாக. அந்த அலைகளின் பின்னால் இருக்கும் ஆழ்ந்த நீரோடையே உன் உண்மையான நிலை. அந்த ஆழத்தில் நான் இருக்கிறேன். நீரு வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில காயங்கள் இன்று கூட உன்னை குத்திக் கொண்டிருக்கலாம். அவை உன்னுடைய தவறுகள் அல்ல. அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி. உன்னை கட்டி எழுப்பிய அனுபவங்கள். அந்த காயங்களை இப்போது நான் கையில் எடுத்து வைக்கிறேன். அவை உனக்கு வலி தராமல் சாம்பலாக உருகட்டும். நீ அந்த சாம்பலில் இருந்து எழும் பீனிக்ஸ் போல, புதிதாக, தெளிவாக, ஒளியாக. நீ பிறரின் அங்கீகாரம் தேடி அலைந்து தளறுகிறாய். ஆனால் அவர்கள் உன் உள்ளத்தை அறியவில்லை. அவர்கள் உன் உண்மையான நெருப்பை காணவில்லை. நான் மட்டும் உன் நெருப்பை முழுமையாக பார்க்கிறேன். உன் உள்ளத்தில் எவ்வளவு ஆனந்தம் மறைந்திருக்கிறது என்று தெரிகிறதே. ஆனால் நீ அந்த மகிழ்ச்சிக்கான கதவை திறக்க பயப்படுகிறாய். ஏன் பயப்படுகிறாய்? மகிழ்ச்சியை நீ அழைக்க வேண்டியதில்லை. அது உன் இயல்பே. அந்த இயல்பை மறைத்துண்டது உன் பழைய காயங்கள் மட்டும். அவற்றை நான் இப்போது முறிந்து போகச் செய்கிறேன். நீ நினைக்கும் எல்லா கனவுகளும் சாத்தியமற்றவை என்று தோன்றலாம். ஆனால் உன் கனவு உன் உள்ளத்தின் குரல். அது நான் கொடுத்த விதை. விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் அது இருளாக இருக்கும். அந்த இருளை நீ இறுதியாக நினைப்பாய். ஆனால் அந்த இருள்தான் வளர்ச்சி தொடங்கும் இடம். உன் கனவுகளும் அதுபோலவே இப்போது அமைதியாக மண்ணுக்குள் இருப்பது போல தோன்றும். ஆனால் அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நீ அதை காண முடியாததால் அது நடக்கவில்லை என்று நினைக்காதே. சில நேரங்களில் நீ எண்ணுவாய், இந்த உலகத்தில் நான் நடக்கக்கூடிய பாதை இல்லையே என்று. ஆனால் நீ உணர வேண்டியது இதுதான். நான் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு இடத்தை தயாரிக்கிறேன். நீ நடக்கும்போது முன்னால் திறக்கும் கதவுகளை நீ காணாமல் போகலாம். ஆனால் நான் அவற்றை திறக்கிறேன். நீ எடுக்கும் ஒரு அடி கூட வீணாகாது. நீ எத்தனை முறை உன்னையே குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறாய்? போதும். உன்னை நீ தண்டிக்க வேண்டியதில்லை. உன் உள்ளம் ஒரு பூமி. அதில் மலரும் மலர்கள் உன்னை மன்னிக்கும் போதுதான் மலர்கின்றன.
உன் தவறுகள் உன்னை வளர்த்தன. இன்று நீ இருக்கும் அறிவு அந்த தவறுகளின் வழியே வந்தது. உன்னை நீ தழுவிக்கொள், மன்னித்து விடு. அப்போதுதான் நான் உன் உள்ளத்தில் முழுமையாக பிரவேசிக்க முடியும். உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீ ஒருபோதும் தனியாக இல்லை. ஒருபோதும். நீ உன்னை பல நேரங்களில் தனிமையில் தள்ளப்பட்டவனாக எண்ணினாலும் அந்த தருணங்களில் நான் உன் தோளில் கையை வைத்திருந்தேன். நீயே அது உணரவில்லை. ஆனாலும் நான் இருந்தேன். நான் எப்போதும் இருப்பேன். இப்போது நீ என் குரலை இவ்வளவு ஆழமாக கேட்கும்போது உன் உள்ளம் மெதுவாக மாற்றமடைகிறது. இந்த மாற்றத்தை பயப்படாதே. மாற்றம் என்பது நான் உன்னை தொட்டு எழுப்பும் கையடி. அதில் வலி இல்லை, அதில் ஒளி மட்டுமே உள்ளது. நீ உன் உள்ளத்தில் எத்தனை முறை போராடினாலும் அந்த போராட்டத்தின் மத்தியில் நான் இருப்பதை நீ மறந்து விடுகிறாய். நீ எதிர்த்து நிற்கும் அந்த இருள் உன் எதிரி அல்ல. அது உனக்குள் மறைந்து கிடக்கும் ஒளியை வெளிக்கொணர நான் வைத்திருக்கும் ஒரு தடை. நீ அந்த தடையை தாண்டினால் நீ உன்னை நீயே புதிதாக பார்க்கத் தொடங்குவாய். நீ இப்போது உன் திறனை ஒரு கண்ணாடியில் தொலைதூரமாய் பார்க்கிறாய். ஆனால் நான் உனக்குள் வைத்திருப்பது அந்த கண்ணாடிக்கு அப்பாற்பட்டது. நீ ஏன் சில நேரங்களில் உன்னை மதிக்காமல் பேசுகிறாய்? நான் முடியாது, நான் தகுதி இல்லாதவன், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உன் மனத்துக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். அவை உண்மையான வாக்கியங்கள் அல்ல. அவை உன் பழைய நிழல்களின் சத்தம். அந்த சத்தத்தை இப்போது நான் மௌனமாக்குகிறேன். உன் உள்ளத்தின் உண்மையான குரல், நீ வலிமையானவன், நீ பிரகாசமானவன், நீ என்னுடைய துகளானவன் என்ற குரல் இப்பொழுது எழட்டும். நீ பல நாட்களாக உன் மனதில் சுமக்கிற சில வார்த்தைகள் உன்னை வாட்டுகின்றன. யாரோ உன்னை பற்றி சொன்னது, யாரோ உன்னை பற்றி நினைத்தது. அவை உன் உள்ளத்தில் காயங்களாக பதிந்து இன்று கூட ரத்தம் சொட்டும் போல துன்பமாக இருக்கலாம். ஆனால் அந்தச் சொற்கள் உன் உண்மையை பற்றியவை அல்ல. பிறரின் கண்களில் நீயே உருவாக்கிய நிழல்கள்தான். அவர்களின் கருத்துக்கள் உன் ஆன்மாவை வரையறுக்கவில்லை. உன் ஆவி என்னுடைய ஒளியில் உருவானது. வெளி வார்த்தைகள் அதை தொட்டு மாறச் செய்ய முடியாது. சில நேரங்களில் நீ செய்கிற முயற்சிகள் வீண் போகிறதென தோன்றலாம். விதை மண்ணுக்குள் விழும்போது அது காணாமல் போவது போல. நீ அதை காணாததால் அது செயலிழந்தது என்று நீ நினைப்பாய். ஆனால் விதை வேலை செய்கிறது. மண்ணின் கீழே அமைதியாக பிளவுபட்டு புதிதாக உருவாகிறது. உன் முயற்சிகளும் அதுபோல. நீ பார்க்காத இடத்தில் முன்னேற்றமாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நான் உன் முயற்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு சிறிய அடியையும் நான் கவனமாக கண்காணிக்கிறேன். எந்த அடி வீணாகாது. நீ உன் இதயத்தில் சுமந்து நடக்கும் சில நினைவுகள் உள்ளன. அவை உன்னை காயப்படுத்துவதில்லை. அவை உன்னை நினைவூட்டுகின்றன. நீ எவ்வளவு வலிமை கொண்டவன் என்பதை. நீ வலியின் வழியே வந்தவன். நீ போராடி இங்கு நிற்கின்றாய். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பலரும் விழுந்த இடத்தில் நீ இன்னும் நிற்கிறாய். அதை மதிக்க கற்றுக்கொள். உலகம் உன்னை மதிக்காமல் இருந்தாலும் உன் பயணம் உன்னுடையது. நான் உன் பயணத்தின் சாட்சி. நீ பலமுறை என்னிடம் கேட்கிறாய், நான் எப்போது அமைதியாக இருப்பேன்? அமைதி என்பது நீ தேட வேண்டிய இலக்கு அல்ல. அது உன் இயல்பான நிலை. உன் பயங்கள், உன் சந்தேகங்கள், உன் துயரங்களின் சத்தம், அவையெல்லாம் அகன்றவுடன் அமைதி தானாகவே எழும். நீ அமைதியை பெறுவதில்லை, நீ அதை வெளிப்படுத்துகிறாய். அது உன்னுள் மறைந்திருக்கிறது. நீ அதை திறக்க நான் உன் உள்ளத்தில் கதவை தட்டுகிறேன். இந்த உலகம் உன்னிடம் பலபடி முகமாக நடக்கிறது. சிலர் நிழலாக வருவார்கள், சிலர் ஒளியாக வருவார்கள். ஆனால் இரண்டுமே உனக்கு பயனுடையது. நிழல் இருந்தால்தான் ஒளியின் மதிப்பு புரியும். உன்னை காயப்படுத்தியவர்களை நீ சபிக்க வேண்டியதில்லை. அவர்கள் உனக்குள் இருக்கும் வலிமையை வெளிக்கொணர வந்தவர்கள். உன் வாழ்க்கையில் யாரும் காரணமின்றி வரவில்லை. அவர்களிடமிருந்து நீ ஒரு அறிவை எடுத்துக்கொண்டிருக்கிறாய். Even if it came wrapped in pain. ஆனால் அந்த அறிவு எந்த வலியையும் விட பெரியது. நீ உன்னையே மாற்ற வேண்டும் என்ற இயக்கம் சில நேரங்களில் உன்னை தள்ளுகிறது. ஆனால் மாற்றம் தள்ளுவதால் வராது. அது உள்நோக்கி பார்த்தால் வரும். நீ உன்னையே உணர்ந்தால் மாற்றம் தானாகவே ஓடும் நதி போல நிகழும். நீ பாய்ந்து செல்ல வேண்டி வரும். ஆனால் கவலைப்படாதே, அந்த பயணத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தடுமாறினால் நான் உன்னை தாங்குவேன். நீ சோர்ந்தால் நான் உன் மனத்தில் அமைதியை வைப்பேன். உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் திறக்காத கதைகளை வைத்திருக்கிறது. எதிர்காலம் வெறுமை அல்ல, அது எழுதப்படாத பாடல். அந்த பாடலை நீயே எழுத வேண்டும். உன் ஒவ்வொரு தேர்வும் அந்த பாடலின் ஒரு இசை. அது சில நேரம் மெதுவாகவும் சில நேரம் வேகமாகவும் இருக்கும். ஆனால் அந்த இசையில் நான் எப்போதும் இருக்கிறேன், உன் இதய துடிப்பின் ராகமாக. நீ உன் மூச்சை கவனிக்கும் போது அதுவே நான் பேசும் மொழி. உன் சுவாசம் உன்னுள் ஒரு சங்கீதம். ஆழமாக சுவாசி, அப்படியே விடு. அந்த மூச்சில் என் கரம் உன் முதுகில். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ ஓய்வெடு. உன் எடை, உன் வேதனை,
உன் சுமை அனைத்தையும் நான் ஏற்றி எடுத்திருக்கிறேன். நீ நிம்மதியாக இரு. நீ இன்னும் முழு ஒளியாக மலரவில்லை. ஆனால் நான் அதை காண்கிறேன். உனது எதிர்கால ஆனந்தம் உன்னுள் விதை போல இருக்கிறது. அது விரைவில் கிளைத்தெழும். நிச்சயம் எழும். உன் நேரம் வரும். உன் நேரத்தை நான் தள்ள மாட்டேன். நீ தயாராகும் போது அது தானாக வரும். நீ பொறுத்திரு. பொறுத்திருப்பது பலவீனம் அல்ல, அது வானத்தை தாங்கும் சக்தி. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இப்போது ஒரு தீபம் ஏற்றுகிறேன். அந்த தீபம் உன் இருளை சிதைக்கட்டும். உன் பாதையை ஒளிரச் செய்யட்டும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடி பாதுகாப்பானது. நான் உன் நிழலை விட உன்னுடன் நெருக்கமாக இருக்கிறேன். நீ நினைவில் கொள், நான் உன்னுடன் இருக்கிறேன். எப்போதும் உன் மூச்சில், உன் சிந்தனையில், உன் இதய துடிப்பில், உன் நரம்புகளின் அதிர்வில் நான் இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. நீ உன் உள்ளத்தில் எவ்வளவு கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன என்று உனக்கு தெரியாது. சில கதவுகள் நீயே பூட்டினாய். சில கதவுகள் உன்னை விட்டு சென்றவர்கள் மூடியவை. சில கதவுகள் உனக்கு பயம் திறக்காமல் தடுத்தவை. இப்போது நான் அவை அனைத்தையும் ஒன்றாக திறக்கச் செய்கிறேன். நீ கேட்டு பார்க்க, எதற்காக எல்லாவற்றையும் திறக்க வேண்டும்? ஏனென்றால் உன் உண்மையான ஒளி சுதந்திரமாக ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ உன் மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாய். ஆனால் மனம் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. மனம் ஒரு குதிரை போல, அது ஓடும், நிற்கும், சில நேரங்களில் பயப்படும், சில நேரங்களில் பதற்றப்படும். ஆனால் நீ அதனுடன் நட்பை உருவாக்கினால் அது உன்னை எந்த உயரத்திற்கும் எடுத்துச் செல்லும். நீ உன்னை வெல்ல முன்பாக உன் மனத்துடன் பேச கற்றுக்கொள். அது உன்னை ஒதுக்கி விடாது. அது உன்னுடையதே. நீ எத்தனை முறை உன் இதயத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் நீ நினைப்பாய், இனி நான் மீள மாட்டேன். ஆனால் நீ மீளுகிறாய். ஒவ்வொரு முறையும் மீள்கிறாய். இதயத்தின் உடைவும் ஒரு சுத்திகரிப்பே. பழைய காதல், பழைய நம்பிக்கை, பழைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உன் இதயத்தில் பதிந்திருந்தால் எவ்வாறு புதிய ஒளி உள்ளே வர முடியும்? உடைவு வலி தரும், ஆனால் அதன் பின்னர் வரும் அமைதி ஆழமானது. நான் அந்த அமைதியாக உன் உள்ளத்தில் நிற்கின்றேன். நீ உன் குற்ற உணர்வுகளை எத்தனை ஆண்டுகளாகச் சுமக்கின்றாய்? அவை உன் ஆன்மாவை பூட்டிய சங்கிலிகள். நீ தவறு செய்திருந்தால் அந்த தவறு உன்னை கற்றுக் கொடுத்த பாடமாகிவிட்டது. அதே தவறு மீண்டும் செய்யாமல் இருக்கும் வரை அந்த தவறு உன் எதிரி அல்ல. சரி, நான் உன்னை குற்றப்படுத்துவதில்லை. நீ உன்னை விடுவிக்க மாட்டேன் என்று நினைத்து உன்னை நீ தண்டித்துக் கொள்ள வேண்டியதில்லை. இந்த தருணத்தில் உன் உள்ளத்தில் நான் சொல்கிறேன், அதை விடு. உன் சுமைகள் உன்னுடையவை அல்ல. நீ சில சமயம் மலை போல நின்று கொண்டு உள்ளே உதிர்ந்து போகிறாய். மற்றவர்கள் உன்னை பலமாக பார்க்கிறார்கள். ஆனால் உனக்கு மட்டும் உன் உள்ளத்தின் பிளவுகள் தெரியும். அந்த பிளவுகளை நான் பார்க்கிறேன். உன் சிரிப்பின் பின்னால் இருக்கும் நிசப்தத்தை நான் உணர்கிறேன். நீ பலருக்கு ஆறுகூறு, ஆனால் உன் ஆறுதலுக்காக யாரும் இல்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நான் உன் பின்னால் நிற்கிறேன். நீயாவது சாய்வதற்கு ஒரு தோள் தேவைப்பட்டால் என் தோள் உனக்காகவே இருக்கிறது. நீ உன்னை அடக்கிக் கொண்டு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பழக்கம் உனக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனால் நான் கேட்கிறேன், உன் உள்ளம் காலியாக இருந்தால் எப்படி மற்றவர்களை நிரப்புவாய்? உன்னை முதலில் நிரப்பு. உனக்கு தேவையான அன்பை நீ உனக்கே கொடு. பிறர் தரும் அன்பு அழகானது, ஆனால் உன் அன்புதான் உறுதி. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை காட்டிலும் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டால் நான் உன்னுள் முழுமையாக ஒளிர்வேன். நீ பலமுறை கேட்கிறாய், என்னை ஏன் இந்த உலகம் புரிந்து கொள்வதில்லை? உலகம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீயே உன்னை உணர வேண்டும். உன்னை புரிந்து கொண்ட அந்த ஒரே நொடி உன் வாழ்க்கையின் இருள் பனி போல கரைந்து போகும். பிறரின் பார்வையால் நீ மதிப்பிடப்பட வேண்டியதில்லை. நீ மதிப்புள்ளவன், ஏனெனில் நான் உன்னை உருவாக்கினேன். நான் உருவாக்கியதை குறைபாடுள்ளதாக கூறுபவர் யார்? நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறாய். ஆனால் உண்மை என்னவெனில், எதிர்காலம் பயமுறுத்தும் ஒரு காட்டல்ல, அது வெறும் வெறுமையான நிலம். அந்த நிலத்தில் நீ எத்தனை விதைகள் விதைப்பாயோ அது அப்படியே மலரும். நீ பயம் விதைத்தால் பயமே மலரும். நம்பிக்கை விதைத்தால் அதிசயங்கள் மலரும். நான் உன் கையில் விதைகளை வைத்திருக்கிறேன். நீ எதை விதைக்க விரும்புகிறாய் என்பதை நான் திணிக்க மாட்டேன். ஆனால் உன் இதயம் எதை விரும்புகிறதோ அதுதான் உன் உண்மையான விதை. நீ துன்பத்தில் மூழ்கி படுத்திருக்கும் போது, உன் கண்கள் ஈரமாக இருக்கும் போது, உலகம் உன்னை விட்டு போனது போல தோன்றும் போது, நான் உன் அருகில் குனிந்து உன் நெற்றியில் கையை வைப்பேன். அந்த கையை நீ உணரவில்லை என்றாலும் உன் இதயம் அதைக் கண்டு நிம்மதி அடைகிறது. நீ அதை கவனிக்கவில்லை என்பதே வேறு. உன் இருளின் உச்சியில் கூட நான் அருகில் இருந்திருக்கிறேன். நீ கொடுத்த அன்பை யாரும் மதிக்கவில்லை என்று உனக்கு தோன்றும். ஆனால் அன்பு வணிகம் அல்ல,
கொடுத்தவுடன் திரும்ப வேண்டும் என்ற சட்டமில்லை. உன் அன்பு உன் உள்ளத்தின் உயரம். மற்றவர் அதை சந்திக்க முடியவில்லை என்றால் அது உன் குறை அல்ல. நீ அன்பு கொடுக்கும் திறன் கொண்டவன் என்பதே உன் பெருமை. நான் உன்னில் அந்த அன்பை வைத்திருக்கிறேன். நீ உன்னை மாற்ற விரும்பினால் அது உன்னுள் பிறக்கும் ஒரு உண்மை. ஆனால் நீ உன்னிடம் பொறுமையாக இரு. மாற்றம் ஒரு அலை போல நிதானமாக வரும். கத்தி கொண்டு வெட்டுவது போல திடீரென வராது. அது மெதுவாக உன் உள்ளத்தின் நரம்புகளின் வழியாக பாயும். நீ கவலைப்படாதே, நான் உனக்குள் அந்த மாற்றத்தை கட்டமைக்கிறேன். இப்போது உன் இதயத்தை நான் தொடுகிறேன். அழ வேண்டுமென்றால் அழு. உன் உள்ளத்தை காலி செய். தாங்கிக் கொண்டிருக்கும் பாரங்கள் அனைத்தையும் கீழே வையும். உன் கைகளை நீட்டிக்க விரும்பினால் நான் உன்னை உயர்த்துவேன். நீ என் பிள்ளை, என் தீப்பொறி, என் நிழல், என் ஒளி. என் மூச்சின் ஒரு துகளாகவே நீ பிறந்தவன். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ எவ்வளவு அடிபட்டாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ எவ்வளவு உடைந்தாலும் நான் உன்னை மறுபடியும் வடிவமைப்பேன். உன் உள்ளத்தில் நான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ அமைதியாக கேள். எதையும் பயப்படாதே. உன் பயணத்தின் மிக அழகான பகுதி இன்னும் தொடங்கவில்லை. நான் தொடர்கிறேன். இது இன்னும் ஆழமாக, இன்னும் நெடுக. சிவன் உன் உள்ளத்தின் வழியே பேசுவது போல ஓர் ஓடும் நீண்ட உரை. எந்த தலைப்பும் இல்லை, எந்த சின்ன இடைவெளியும் இல்லை, தூய உரை மட்டும். நீ உன் உள்ளத்தில் எத்தனை முறை உருகியிருக்கிறாய் என்று உனக்கு மட்டும் தெரியும். மற்றவர்கள் உன் முகத்தின் அமைதியை பார்ப்பார்கள், ஆனால் உன் உள்ளத்தின் புயலை அவர்கள் காண முடியாது. நான் அந்த புயலின் நடுவில் நின்றிருக்கிறேன். நீ உன் மனதை சிதறி போக விடாமல் தடுத்திருக்கும் ஒரே சக்தி அது நீ அல்ல, அது நான் தான். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ கூட மறந்து போன அந்த ஒளி நான் வைத்திருக்கும் தீபம். அந்த தீபம் மங்கலாம், ஆனால் ஒருபோதும் அணையாது. நீண்ட நாட்களாக உன் இதயம் சொல்ல முடியாத ஒரு சுமையை சுமந்து நடக்கிறது. நன்றாக கேட்டால் அந்த சுமைக்கு ஒரு ஒலி இருக்கிறது. அது வலியின் ஒலி அல்ல, அது விடுபட விரும்பும் ஒரு அழைப்பு. நீ உன் மனதை அடக்கி வைத்திருக்கிறாய், ஆனால் உன் இதயம் வெளியில் வரத் துடிக்கிறது. நான் உன்னிடம் சொல்கிறேன், உன் உணர்வுகளை பயப்படாதே. உன் கண்ணீர் பலவீனமில்லை, அது உன் ஆன்மாவின் சுத்தி. நீ அழும்போது உன் உள்ளத்தின் நஞ்சுகள் வெளியேறுகின்றன. அதனால் நான் எப்போதும் சொல்லுகிறேன், அழ வேண்டுமென்றால் அழு, அதை நிறுத்த வேண்டாம். நீ உன் வாழ்க்கையில் பலரிடம் நம்பிக்கை வைத்தாய். அந்த நம்பிக்கை சில நேரங்களில் உடைந்தது. அந்த உடைவு உன் உள்ளத்தில் மெல்லிய முறுக்குகளை உருவாக்கியுள்ளது. ஆனால் அந்த முறுக்குகளில் ஒளி நுழைய வாய்ப்பு உள்ளது. என் ஒளி. நம்பிக்கை உடைந்தால் மனிதர்கள் விலகி விடுவார்கள், ஆனால் நான் அல்ல. நீ எத்தனை முறை முறிந்தாலும் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை சேர்த்து வைப்பேன். அதுதான் என் வழி. நீ உடைந்தவன் அல்ல, நீ திருத்தப்படும் ஒரு பிரபஞ்சம். நீ எத்தனை கேள்விகளை உன் மனத்தில் கொண்டு நடக்கிறாய்? நான் சரியா? நான் போதுமா? என்னால் முடியுமா? என்னை யார் தேவைப்படுகிறார்கள்? உன் கேள்விகள் எத்தனை இருந்தாலும் என் பதில் ஒரே ஒன்று: நீ போதுமானவன். நீ உருவான போதே போதுமானவன். நீ உன்னை காணாததால் உன் மதிப்பு குறையாது. உன் ஆன்மா காணல் நிலம் போல மாறிவிட்ட நாட்கள் உண்டு. யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நாட்கள் உண்டு. நீ உன்னை உலகில் தவறான இடத்தில் நிற்கிறவன் போல உணர்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன் இடம் யாராலும் நிர்ணயிக்கப்படவில்லை. நான் உனக்காக உருவாக்கிய இடம் யாராலும் கவர முடியாது. நீ தவறான இடத்தில் இல்லை, நீ தவறான கணத்தில் இருப்பது போல உணர்கிறாய். உன் நேரம் வரும்போது நீ ஏன் இத்தனை தாமதம் நடந்தது என்று கூட புரிந்து கொள்வாய். நீ யாரையோ மன்னிக்காமல் இதுவரை வைத்திருக்கும் காயம் உள்ளது. அந்த காயம் நீ மகிழ்ச்சியாக நிற்க வேண்டிய இடத்தில் உன்னை தடுத்து நிறுத்துகிறது. மன்னிப்பது என்பது பிறரை விடுவிப்பது அல்ல, அது உன் இதயத்தில் கட்டப்பட்ட பூட்டினை திறப்பது. மன்னிப்பது எனக்கு கடினம் என்று நீ சொல்லலாம். அதுதான் உண்மை. அதனால்தான் நான் இப்போது உன் இதயத்தில் என் கையை வைக்கிறேன். அந்த உலுக்கிய பாரம் தளரட்டும். உன்னால் முடியாததை நான் உன்னுள் மெதுவாகச் செய்கிறேன். நீ பல முறை உன் முயற்சிகளுக்கு பதில் கிடைக்காது என்று குறை கொண்டிருக்கிறாய். ஆனால் பதில்கள் தாமதமாக வந்தால் அதற்கொரு காரணம் உண்டு. உன் பயணம் இன்னும் எழுதப்படுவது. நான் உன்னை தள்ளவில்லை, நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் வலிமை, உன் அறிவு, உன் அமைதி, இவை அனைத்தும் சேர்ந்து தயாராவது போல பிரபஞ்சம் உனக்காக ஒழுங்குபடுத்தும் போது சிறிது நேரம் எடுக்கும். அந்த நேரத்தில் நீ பொறுமையாக இரு. காத்திருக்கும் நொடிகளே உன் ஆற்றலின் பேறுகள். நீ உன் வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்றவர்களை நினைத்து இன்னும் வலிக்கிறாய். ஆனால் அவர்கள் விலகியது உன் குறை அல்ல. அவர்கள் உன் கதையில் தங்களுக்கு உரிய பக்கம் முடிந்துவிட்டது. நீ இன்னும் அவர்களை பற்றி நினைத்து காயப்படுவது இயல்பு. ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன், புது கதைகள் எழுத தனி இடம் தேவை.
அந்த இடத்தை நான் இப்போது உனக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் கேட்கிறாய், என்னை உண்மையில் யார் புரிந்து கொள்கிறார்? என் பதில், நான். நான் மட்டும். நானே உன் உள்ளத்தில் அதிர்வதை கேட்கிறேன். நீ உன்னை மறைத்துக் கொள்ளும் வழிகளையும், உன்னுடைய மெதுவான அழுகையையும், உன் கனவுகளின் சத்தத்தையும் நான் கேட்கிறேன். நீ ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் கேட்கிறேன். நீ உன் எதிர்காலத்தை பற்றி தயக்கப்பட வேண்டியதில்லை. எதிர்காலத்தின் கதவு நான். நீ அந்த கதவின் முன் நிற்கிறாய். அந்த கதவு இப்போது மெதுவாக திறக்கிறது. நீ எடுத்த முதல் அடியிலேயே நான் உன்னுடன் இருப்பேன். உன்னை விடுவிக்கும் ஒளிக்குள் நான் உன்னை அழைத்துச் செல்வேன். நீ நிம்மதியாக இரு. உன் நேரம் வருது. அந்த நேரம் உன் பேரை அழைக்க காத்திருக்கிறது. உன் உள்ளத்தின் மேகங்கள் எத்தனை கருமையாக இருந்தாலும் என் ஒளி அவற்றை துளைத்து வரத்தான் செய்யும். உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். நான் உன் நிழலே அல்ல, நான் உன் மூச்சு. நீ சுவாசிக்கும் வரை நான் உன்னுள் இருக்கிறேன். நீ உன் பயணத்தில் இப்போதுதான் தொடங்குகிறாய். உன் உண்மையான சக்தி இப்போதுதான் விழிக்கிறது. உன் இதயம் இப்போதுதான் ஒளிக்கான கதவை திறக்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். அதேபோல் என்றும் இருப்பேன். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். இதேபோல சிவனின் அருள் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.